கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நற்செய்தி, விசுவாசியுங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். மார்க் சுவிசேஷம் 10வது அதிகாரம் 46லேருந்து 52 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஏசு கிறிஸ்து அவரோடு இருந்தவர்களும் எரிகோக்கு போகிறாங்க. அங்கேருந்து புறப்படும் போது நிறைய ஜனங்களும் இருக்காங்க. சரியா, தீமையும் மகனாகிய பக்திமையும் ஒருத்தங்க இருக்காங்க. அவங்களுக்கு கண்ணு தெரியாது, அதனால் அவங்க பிச்சை கேட்டு கொண்டு இருக்காங்கன்னு இருக்கு. ஆனால் ஏசு கிறிஸ்து வராது அப்படின்னோடனே எப்படி தெரியுமா கூப்பிடுறாங்க? தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குன்ட்டு. அப்போ அநேகர் அழைச்சிட்டாங்க சத்தம் போடாதுன்ட்டு. ஆனால் இன்னும் அதிக சத்தமாக வந்து அவர் சொல்கிறாரு, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குங்கன்ட்டு. உடனே ஏசு கிறிஸ்து நின்று அவங்கள வர சொல்கிறாங்க. ஏசு கிறிஸ்து வர சொல்கிறான்னு தெரிஞ்சோடனே அவங்க பண்ண ஒரு காரியம் என்னென்னா, அவங்க போட்டு இருந்த போர்வை தூக்கி போட்டு போகிறாங்க. அப்போ ஏசு கிறிஸ்து கேட்குறாங்க, நான் உனக்கு என்ன செய்யணுன்ட்டு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, நான் பார்வை அடையணுன்ட்டு. அப்போ ஏசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை தான், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்ததுன்ட்டு. என்ன ஆச்சு? அவங்களுக்கு பார்வை கிடைக்குது, ஏசுவுக்கு பின் செலுத்தாங்க. இன்றைக்கும் என்னென்னா, ஏசுப்போ நம்ம கூப்பிடுறோம், நம்ம விசுவாசிக்கிறோமா? அதான் அந்த குருடன் அந்த போர்வையை எடுத்து போட்டு, எனக்கு இனி இது தேவையில்லை, நானே பார்வை அடைப்போது இங்கே விசுவாசத்தோடு ஏசு கிறிஸ்துக்கிட்டு வராங்க, பார்வை அடைஞ்சாங்க. இன்றைக்கும் நம்ம விசுவாசம் நம்ம ரட்சிக்கும். உங்ககிட்ட அவிசுவாசம் இருக்கா? அது நீங்கும்படி ஏசப்பட்ட ஜெபனுங்க. அவிசுவாசம் நீங்கும், விசுவாசம் பெரும், அற்புதம் காண்பீங்க. அதனால் விசுவாசிங்க, ரட்சிக்கப்படுவீங்க. சோர்ந்து போகாதீங்க. எந்த காரியமானாலும் கர்த்தரை நம்புங்க, நீங்கள் கைவிடப்பட மாட்டீங்க. இதுவே இன்றைய நற்செய்தியின் முடிவாகட்டும்.